பிரேக் பிடிக்கல. மேடம், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அசோகன் பேரு. எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்காரு? ஐசியூ. ஓகே. உள்ள போகாதீங்க. ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் உள்ள இருக்காரு. இங்க அசோகன் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காராமா. அவருக்கு எப்படி இருக்குமா? டாக்டர். 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 என் ஹஸ்பண்ட் உள்ள இருக்காரு டாக்டர். நான் அவரை பார்க்கணும். நீங்க எல்லாம் யாரு? ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு அசோக்னு. அவருடைய மாமனார் நானு. இவ என் பொண்ணு, அவருடைய மனைவி. ப்ளீஸ் டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல. நீங்க இப்படி பயப்படாதீங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. டாக்டர், அழாத. இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கையெல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஃபுல்லா ப்ளீடிங். நாங்களும் முயற்சி எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. ஓகே? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பாத்துக்கம்மா. பொண்ணு ஆகாதுமா, தைரியமா இரு. ஏண்டா ரமேஷ், எங்கடா ஆக்சிடென்ட் ஆச்சு? தாம்பரம் பக்கத்துல லாரி மோதிடுச்சுப்பா. ஆமா, யார் இடிச்சது? நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் விசாரிக்க. சீக்கிரம் கண்டுபிடியேண்டா. சொல்ற. நம்ம பிளான் பண்ணியே மாணிக்கத்தோட லாரி தாம்பரம் தாண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தாம்பரம்? ஆமா, ஒரு ஆள் மேல மோதி. அது சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என் மச்சானுக்கு தாம்பரத்துல லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மச்சானுக்கா? எதுல வந்தாரு? பைக்ல. என்ன நம்பர்? நம்பர் TN05 1155. அதான். ஐயா, மாணிக்க லாரி தான் அந்த பைக் அடிச்சது. அந்த பைக் லாரி கடியில கிடக்குது. என்னடா சொல்ற? மாப்பிள்ள லாரி ஓட்டுவாரா? ஆமாமா, மாப்பிள்ள நம்ம நினைச்சதை விட ரொம்ப திறமைசாலி. நான் கூட கொஞ்சம் தயங்கின, லேசா தடுத்து கூட பார்த்தேன். அவரே என்ன தடுத்த? அப்படி இல்லை நிர்மலா, ஹைவேல பொதுவா ஸ்கூட்டர் ஓட்டுறதே சிரமம். இது லாரி லோட் பண்ணது வேற. அதான் ஏன் மாப்பிள்ள ரிஸ்க் வேண்டான்னு சொன்னேன். அவர் அழட்டிக்கவே இல்ல. பிடிவாதமா லாரி எடுத்துட்டு போனாரா? ஆமாமா, நான் ஃப்ளைட்டே ஓட்டுவேன், இது என்ன லாரி பெரிய விஷயமான்னு கேக்குறாரு. நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இப்படி தடுத்தா நான் எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பேன்னு கேக்குறாரு. மாப்பிளைக்கு எதுவுமே சுலபந்தான். அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஆரம்பத்துல நான் கூட மாப்பிள்ள பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவர் ஒவ்வொரு விஷயத்திலயும் அக்கறை காமிச்சு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறத பார்த்தா அப்ப நான் நினைச்ச தப்புன்னு தோணுது. அதுக்கு தாண்டா சொல்றது, யார பத்தியும் சட்டுன்னு முடிவெடுத்துட கூடாது. யார் யாரு எதுல திறமசாலின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு தாண்டா தெரியும். அவரு படிப்புல மட்டும் டேலண்டட் கிடையாது. பிசினஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே திறமையானவர் தான். மாப்பிளைய பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்து பாரு, அவரு எங்கேயோ போயிடுவாரு. இங்க நீதானே மாணிக்கம்? ஆமா சார். TN10P 8859 லாரி உங்களோட தானே? ஆமா. அந்த லாரியை ஓட்டிட்டு போனது யாரு? என் மச்சான் தான்.
ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளு ஒருத்த மேல லாரியை ஏத்திட்டான். அந்த ஆள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் மாமனும் மச்சானும் உங்களையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமா உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. எங்களோட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? அட கடவுளே, என்னடா மாணிக்கம் இவர் என்னென்னமோ சொல்றாரு. அண்ணே அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்ல? ஏம்மா இருமா, நீங்க வாங்க ஸ்டேஷனுக்கு. அம்மா ஏய் வா போலாம். ஓ ஓ என்னடா செல்லம், அம்மா கிட்ட போகணுமா? அடுத்து வரும் பாடல் கணவனை கண்கண்ட தெய்வம் படத்திற்காக ஜமுனா ராணி பாடியது. ஏ பவானி, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. ஏங்கா? ஏ சொல்லிட்டு இருக்கல, ஆஃப் பண்ணுங்கறல. அக்கா நில்லுக்கா, உன் புருஷன் வேலை செய்யற ஃபேக்டரி இடிஞ்சு விழுந்துருச்சு. என் புருஷனுக்கு என்னப்பா ஆச்சு? தெரியலையே. தெரியலையா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னக்கா என்னாச்சு? என் குடும்பமே இப்ப நாசம் ஆயிடுச்சுமா. என்னக்கா என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் புருஷன் வேலை செஞ்ச ஃபேக்டரியோட கட்டடம் இடிஞ்சு போய் 20 பேருக்கு அடிபட்டிருக்கா. எல்லாரையும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்களா? அதுல என் புருஷனும் ஒருத்தரா. என்னக்கா இதெல்லாம் எப்படி நடந்தது? ஃபேக்டரியில பழைய பில்டிங் இடிஞ்சு விழுந்து பல பேர் அடிபட்டாங்கன்னு வீரசேகர் சொன்னாருமா. அந்த இடத்துல இவங்க புருஷன் வேலை செய்யறாரு. தெளிவா எதுவும் தெரியலல்ல. அப்புறம் அவங்க புருஷனும் அங்கதான் இருந்தாரு, நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல சரோ, என் மனசுக்கு நல்லா தெரியுது அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னால தாங்க முடியல. என்னக்கா நீங்க இப்படி அழறத பார்த்து உங்க குழந்தைங்களே எப்படி அழறாங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? எப்படிமா பொறுமையா இருக்கிறது? என்னால தாங்க முடியலம்மா. இது பாருங்கக்கா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க மனசை திடமா வச்சுக்கணும். உங்க புருஷனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுன்னு நீங்க நம்பணும். அதை விட்டுட்டு இப்படி அழறீங்களே. ஏங்க, நம்ம ஊர்ல இருந்து அந்த ஃபேக்டரிக்கு என்னன்னு பார்க்க யாராவது போயிருக்காங்களா? 4-5 பேர் போயிருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து. அப்புறம் என்னக்கா, உங்க புருஷனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அப்படியே ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் இப்படி நீங்க பதட்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? சின்ன குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்கக்கா. இது பாருங்கக்கா, உங்க புருஷனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதுன்னு நீங்க நம்பிக்கையோட இருக்கணும். நான் நம்புறதுல காரணம் இருக்குமா? அவர் ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்கம்மா. இது பாருங்கக்கா, ஜாதகம் அது இதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, ஒண்ணுமே ஆகாது. அக்கா, முதல்ல அழறத நிறுத்துங்க. லக்ஷ்மிக்கா, அங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காரு. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல, கவலைப்படாத. தானா இந்த பைத்தியக்காரர் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஓடியாந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அவங்க அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனா கேட்கவே இல்ல. நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, சமாதானப்படுத்துங்க. சரி சரி வாங்க கண்ணுங்களா, வீட்டு போலாம் வாங்க. ஏங்கா, கணவனை கண் கண்ட தெய்வம்ன்றது இதானா? ரொம்ப கிண்டல் பண்ணாத, குடு. வாடா என் செல்ல குட்டிடி நீ. ஐயா, என் பிள்ளையும் மருமக பிள்ளையும் அவங்க தப்பானவங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க. இந்தாம்மா, சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத. இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது. இல்ல சார், எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப படிச்சவர். எங்க அண்ணன் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான ஆளு. அவங்க 2 பேரையும் இப்படி புடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறது சரியில்லை சார். ஆமாங்க ஐயா, அவங்கள வெளியில அனுப்பிச்சிருங்க ஐயா. இந்தா சும்மா இருக்க மாட்டேன். ஏமா, பார்த்தா படிச்ச போடு மாதிரி இருக்கிய, நீயும் உங்க அம்மா மாதிரியே அறிவுலா பேசுறிய. உன் புருஷன் படிச்சவங்கிறிய, லைசன்ஸே இல்லாம ஹெவி வெஹிக்கிள்ஸ் லோடு ஏத்துற லாரி அவன் ஓட்டிட்டு போயிருக்கான். அவன் ஏத்துற அந்த ஆளு இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சும்மா விடுங்கிறீங்களே, எப்படி விடுறது? இல்ல சார், இவர் வேணும்னு பண்ணல, ஆக்சிடென்ட் தானே. இதுக்கு போய் இவ்வளவு சிவியரா ஆக்ஷன் எடுக்கணுமா என்ன? என்னது சிவியர் ஆக்ஷனா? இது வரைக்கும் எடுக்கல, இனிமே தான் எடுக்க போறோம். ஸ்டேஷன்லாம் பிடிச்சி வச்சிருக்கான், அதுக்கு போய் இப்படி கத்துறீங்களே? ஐயா, என் மருமக புள்ள ரொம்ப நல்லவரியா. இந்த பாருமா, அவன் பண்ணது ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லை.
திட்டம் போட்டு மோதி இருக்காரு. மோட்டிவ் இருக்குன்னு மிஸ்டர் சிவசாமி ரமேஷ் 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொலை முயற்சி கேஸ். நீங்க 2 பேரும் தேவையில்லாம பேசிக்கிட்டு எங்க வேலையை கெடுக்காதீங்க. கெட் அவுட், வெளியே வாமா. ஐயா, ஏதோ கோவத்துல பேசிட்டேங்க ஐயா. நீங்க கேக்குற பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். என் பிள்ளையும் மரும பிள்ளையும் விட்டுருங்க ஐயா. என்னது, பணம் கொடுக்குறியா? வெளியே வாமா. ஆளப்பாரு, லஞ்சம் கொடுக்குறியா? யோ கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் வெளியே தோத்தியா? ஐயா சொல்றாங்கல, போமா வெளியே. தயவு பண்ணுங்க ஐயா. போமா. அட போமா. ஓமா ஐயோ கோவம் வந்துற போகுது. என்னமா தாங்கி தாங்கி நின்னுக்கிட்டு? போமா. என்ன பாக்குற? அம்மா இப்ப என்னம்மா பண்றது? வேணா நம்ம சுந்தரம் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கலாமா? ஆமாம்மா, ஆமா, சுந்தரையா பெரிய ஆளுதான். அவர் சொன்னா இவங்கள கட்டாயம் கேட்பாங்க. வா, போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாம். அடேடே வாங்கம்மா. என்ன இவ்வளவு தூரம்? அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா. என்ன பிரச்சனை? என் மருமக லாரி ஓட்டிட்டு போகும்போது சிவசாமி மருமக மேல மோதிட்டாராம். அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கான். போலீஸ் மாணிக்கத்தையும் என் மருமகனையும் புடிச்சு வச்சிருக்காங்க. அங்கிள், அவங்க மேல கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்காங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவங்கள விட மாட்டேன்றாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அங்கிள். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். எங்களுக்கு யார்கிட்ட போய் என்ன கேக்குறதுனே தெரியல. உங்களை விட்டா எங்களுக்கு யாரையா இருக்காங்க? கிளம்பி வாங்க, மாணிக்கத்தையும் மரும பிள்ளையை காப்பாத்துங்கய்யா. என்னையா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அன்னைக்கு மார்க்கெட்ல மாணிக்கத்தை பார்க்க போயிருந்தேன். அவன் குடும்ப பிரச்சனையை பத்தி நான் கேட்டேன். உதவி செய்யலான்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். அதுக்கு அவன் ஏன் குடும்ப பிரச்சனை எல்லாம் தலையிடாதீங்க, பழைய முதலாளியாவே இருங்கன்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன மாதிரியே நான் பழைய முதலாளியாவே இருக்கேன். எனக்கு எப்பவுமே சரோ தான் முக்கியம். சரோவை வச்சுதானே மாணிக்கம். சரோ இல்லாத சாதாரண மாணிக்கம் எனக்கு என்னைக்கு வேலைக்காரன் தான். அதான் சொல்றேன். சரோ என் புருஷனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லட்டும். எத்தனை லட்சம் ஆனாலும் மாணிக்கத்தை வெளியில கொண்டு வரேன். போங்க, முதல்ல சரோவை கூட்டுவாங்க. என்ன உதவி வேணாலும் பண்றேன். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன்னு உதவி செய்வேன்னு மதிச்சு வந்தா என்னமோ பேரம் பேசுறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா? என் பிள்ளையும் மருமகனும் நொந்து போயிருக்காங்க அங்க. நீ என்னடான்னா என்னமோ அவளை கூட்டிட்டு வா, ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வான்னு ரொம்ப சாவகாசமா பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க. இப்ப எது கோவப்படுறீங்க? கோவப்படாம யோ, அந்த சிரிக்கி சவகாசமே வேண்டான்னு சொல்லிதானே என் புள்ள உதறி எரிஞ்சிட்டான். அவனே அப்படி சொன்ன பிறகு அவ மூலியமா வர்ற எந்த உதவியும் எங்களுக்கு தேவையில்லையா? இவர்கிட்ட என்னமா பேச்சு? கிளம்புமா. என் பிள்ளை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீ மாச்சு உன் உதவி மாச்சு. வாடி, எடி ஆட்டோவை. ஏமா, அதான் உங்களை அப்பவே துரத்தியாச்சே, திரும்ப யார் உள்ள விட்டது? யோ கான்ஸ்டபிள் ஐயா, இவங்களை யாரையும் உள்ள விட்டது? ரொம்ப தொல்லை பண்ணாங்கய்யா, அதான் உட்கார சொன்னேன். ஐயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. ஏமா, எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றது? நீங்க என்னதான் கெஞ்சினாலும் அவங்க 2 பேரையும் வெளியே விட முடியாது. போமா. சார் ப்ளீஸ் சார். ஏமா, நைட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பொம்பளைங்களாம் தங்க கூடாது. சொன்னா புரியாதா? அறிவுல்ல? ஐயா கோச்சிக்காதீங்க ஐயா. சார், அவங்கள வெளியே விட்டுற முடியாதா? காலையில கோர்ட் மூலமா மூவ் பண்ணி அவங்கள வெளியில எடுத்து போங்க. யார் நீங்க? இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம் வாங்க. இன்ஸ்பெக்டர், என் பேர் சரளா. மாணிக்கத்தை பெயில கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். பெயில் எடுக்கிறனா எப்படிமா? இந்தாங்க சார், பெயில் ஆர்டர். மாணிக்கத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணுங்க.
கான்ஸ்டபிள் 2 பேரையும் வெளியே அனுப்புங்க. மாணிக்கம் வாப்பா. இங்க பாருப்பா, தினமும் காலைல வந்து கையெழுத்து பண்ணும், புரியுதா? கூட்டு போங்கம்மா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ சார். ஓகே. வாங்க அண்ணே, வீட்டுக்கு போலாம். ம். போலாமா மாணிக்கம்?